வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, பிப்ரவரி மாதம் மேசராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே ஒவ்வொரு மாதம் கிரக நிலைகளால ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால நமக்கு என்ன நடக்கும், இந்த மாதமாவது நமக்கு நினைச்சதெல்லாம் நடக்குமா அப்படிங்கறத ஒவ்வொரு வீடியோல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த பிப்ரவரி மாதத்துல மேச ராசிக்கான பலன் கோச்சார்னால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். இப்ப உங்க ராசிக்கு பாத்தீங்கன்னா, உங்க ராசிநாதன் மேச ராசிக்காரங்களுக்கு செவ்வாயோட அதிபதி. எப்பவுமே மேச ராசிக்காரங்க ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல், கோபம், ஒரு முன்கோபங்கள் இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ராசி எதுனா மேசராசி. இந்த மேச ராசிக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாசம் பாத்தீங்கன்னா தடுமாற்றங்கள், பிரச்சனை, குழப்பங்கள், நல்லது பண்ண போன இடத்துல கெட்டதா முடிகிறது, பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுப்ப முடியல, உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இல்லை, இப்படிங்கிறத கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாசமா நீங்க போயிட்டு இருந்தீங்க. நமக்கு ஒரு நல்ல விடிவு காலம் வராதா, இந்த 2025ல இருந்து நம்ம நினைச்சதெல்லாம் நடக்குமா அப்படிங்கறது ஒரு ஏக்கத்திலேயே கண்டிப்பா நீங்க இருந்திருப்பீங்க. ஆனா இந்த பிப்ரவரி மாதத்துல உங்களுடைய மாற்றங்கள் என்ன அப்படின்னா, இந்த கிரக நிலையினால ஏற்கக்கூடிய ஒரு மாற்றம், இந்த மாற்றங்கள் இந்த பிப்ரவரி மாசத்துல நம்ம பார்க்க போறோம். இப்ப ஆல்ரெடி உங்க ராசிநாதன் செவ்வாய். இப்ப இந்த செவ்வாய் பாத்துட்டீங்கன்னா உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல, அதாவது மிதுன ராசியில போய் செவ்வாய் உட்கார்றாரு. அந்த மிதுன ராசியில செவ்வாய் உட்காரும் பொழுது சகோதரர்களோட சப்போர்ட்டுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் உறவினர்களா இருக்கட்டும், சொந்த பந்தங்களா இருக்கட்டும், உடன்பிறப்புகளா இருக்கட்டும், எப்ப பார்த்தாலும் வாக்குவாதம், நீ சொல்லி நான் கேட்கறதா அப்படிங்கறத போட்டி உங்களுக்குள்ளேயே இருக்கும். ஒரு ஈகோ ப்ராப்ளம்ங்கிறது கண்டிப்பா இருக்கும். வெளிய ஐயோ நீ இல்லைன்னா நான் இல்லை அப்படிங்கறத சொல்லக்கூடிய அளவு இருந்து, ஆனா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா அவங்கள விட நம்ம ஏதோ ஒண்ணு பெஸ்டா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளேயே இருக்கும். அது இல்லாம உங்க வாக்கு ஸ்தானத்துல, குடும்பஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு. பட் குரு பகவான் இருக்கிறத மிக சிறப்பு. ஏன்னு கேட்டீங்கன்னா 2ஆம் இடத்துல கல்வி சம்பந்தப்பட்டத குரு பகவான் இருக்கும்போது கல்வியில மாணவர்கள் முன்னேற்றங்கள் கொடுக்கும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா படிச்சுட்டு இருப்பாங்க, ஸ்கூல் விட்டு பாதியில நின்னுக்கலாமே, காலேஜுக்கு போறதுக்கு விருப்பம் இல்லாம இது மாதிரி ஒரு எண்ணத்திலேயே இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் இந்த பிப்ரவரி மாதத்துல நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா வரும். அது இல்லாம உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காரு. கன்னி ராசியில கேது பகவான் இருக்கிறது என்னன்னா, ஒரு போராட்ட குணம், எதா இருந்தாலும் பாத்துக்கலாம், எதா இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம். உங்களை சுத்தியே ஒரு பகைவர்கள் எப்பவுமே இருந்துட்டேதான் இருப்பாங்க. 6ஆம் இடத்துல கேது இருக்கும் பொழுது தூங்கிட்டு இருக்கிற மாதிரி உங்ககிட்ட இருக்கிறவங்க நடிப்பாங்க. அதே மாதிரி அது மட்டும் இல்லாம நீங்க என்ன பண்ணோம்னா, எந்த ஒரு விஷயம் நீங்க எடுத்தாலும் பொறுமையா இருந்து சாதிச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சக்சஸ். நீங்க அவசரப்பட்டும் எந்த ஒரு முடிவும் எடுத்துடக்கூடாது. அது இல்லாம உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல விரையாதிபதி பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான், அதாவது குடும்பஸ்தானாதிபதி 12ல சுக்கிரங்கிறது உச்ச கிரகமா இருக்காரு. விரயங்கள் சுப விரயங்களா மாத்தக்கூடிய ஒரு தன்மை மேசராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது. சுப விரயங்கள் பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல நல்லதே நடக்கல, ஒரு நல்ல பேச்சு எடுத்தாவே வீட்டுல பிரச்சனைகள் கொடுக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாகவும் ஒரு மாதமாகவும் இந்த பீரியடுங்கிறது இருக்க போகுது. நிறைய பேர் பாத்துட்டீங்கன்னா சுபகாரியங்கள் எடுத்தாலும் வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடும். கை கட்டினதை வாய் கட்டாது, ஆசை காமிச்சு மோசம் பண்ணும், கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிடும். நல்ல பேர் எடுக்கிற டயத்துல கெட்ட பேருங்கிறது கொண்டு போய்விடும். பண்ணாத தப்புக்கு தண்டனை அளிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுங்கிறத கிரியேட் பண்ணியிருக்கும். அவங்களுக்கெல்லாம் இந்த பிப்ரவரி மாதத்துல நல்ல மாற்றங்களும் சுப நிகழ்ச்சிகள் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது. அது இல்லாம உங்களுக்கு லாபஸ்தானத்துல பாத்துட்டீங்கன்னா சூரிய பகவானும் சனியும் புதனும் 3 கிரகங்கள் ஒன்னா சேர்ந்திருக்கு. பிப்ரவரி 14ஆம் தேதிக்கு மேல உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்த சூரிய பகவான் லாபஸ்தானத்துல வரப்போறார். எப்பவுமே சூரியனும் சனியும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆகாது. அப்படி ஆகாத போது நீங்க என்ன பண்ணோம்னா, நம்ம கையில லாபம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆசைப்படாம முடிஞ்ச அளவுக்கு அகலுக்காக நீங்க தவிர்த்து வைக்கிறது ரொம்ப நல்லது.
அப்படி தவிர்த்துக்கும் பொழுது அந்த லாபங்கிறது நீங்க ஒரு ஒரு சுப செலவா நீங்க மாத்தலாம். இல்லைன்னா சார் நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன், கையில மிச்சமே ஆகல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் மேசராசிக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கைங்கிறது ஒரு கனவா இருக்கும். சார் நான் ஒரு 4 வருஷமா பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன், பையன் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்குங்க, கிடைக்கவே இல்லை. நிச்சயம் பண்ற டயத்துல, மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்குற டயத்துல, பத்திரிக்கை அடிக்கிற டயத்துல கூட கேன்சல் ஆகுது அப்படிங்கறது ஒரு வருத்தம் எப்பவுமே இந்த மேசராசிக்காரங்களுக்கு இருக்கும். ஆனா அவங்களுக்கு எல்லாம் இப்ப உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல சுக்கிர பகவான் உச்சம் பெறும் பொழுது கண்டிப்பா சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அந்த திருமண யோகம்ங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கும். உங்க ராசிக்கு குடும்பஸ்தானத்திலையும் குரு பகவான் இருக்காரு, அது ஒரு சுபகரகம். உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துலயும் சுக்கிர பகவான் இருக்காரு, அது உச்சம் பெற்று இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த திருமண பாக்கியங்கிறது கண்டிப்பா கை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம உங்க பூர்வீக ஸ்தானாதிபதி பாத்தீங்கன்னா சூரிய பகவான் 5 குடையவன் சூரிய பகவானா இருக்காரு. அந்த சூரிய பகவான் 14ஆம் தேதி வரைக்கும் மகர ராசி வீட்டுல இருக்காரு. அது கும்பராசிக்கு சூரியன் போகும் பொழுது அந்த பூர்வீக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பா கை கூடி வரும். நிறைய பேர் பூர்வீக பேச்சு எடுத்தாவே பிரச்சனை, தடுமாற்றங்கள். இந்த பூர்வீக விட்டுட்டும் போக முடியல, அதுல பயன்படுத்துறதுக்கு முடியாம சுச்சுவேஷன் உங்களுக்கு இருக்கு. நிறைய பேர் அந்த பூர்வீக இடத்தை விட்டுட்டு வேற ஏதாவது நம்ம வாங்கலாம் அப்படி நீங்க நினைச்சிட்டு இருந்தாலும் அதை வாங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இல்லாம போகும். கடைசி டயத்துல ஒரு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் சைன் பண்ற டயத்துல கூட கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால அது நீங்க கவலைப்படாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு விஷயம் நீங்க பண்ணும் பொழுது, ஒரு டைமுக்கு பல முறை யோசிச்சு நீங்க பண்ணும் பொழுது கண்டிப்பா அது உங்களுக்கு ஒரு பலமான வகையில உங்களுக்கு முடியும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் வாழ்க்கையில பாத்துட்டீங்கன்னா எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி, நமக்கு ஒரு புத்திராதிபதிங்கிறது கண்டிப்பா இருக்கணும், ஒரு குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பா இருக்கணும். குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா நமக்கு எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்ம அம்மா அப்பா தான் கூப்பிடுறதுக்கு கண்டிப்பா ஒரு குழந்தை பாக்கியங்கிறது இருக்கணும். அப்படி மேசராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நிச்சயம் கட்டாயம் உங்களுக்கு இந்த மாதம் குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பா இருக்கும். அதுக்கு காரணம் சூரிய பகவான். இந்த சூரியனும் சுக்கிர பகவான் உச்சம் பெறும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பாக்கியங்கிறது இருக்கும். அது மட்டும் இல்லாம கணவன் மனைவிக்குள்ள எப்பவுமே குடும்பத்துல ஒரு சந்தோஷம், கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமைகள் இருந்தாதான் ஒரு நிம்மதியான குடும்பம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இப்ப சுக்கிர பகவான் உச்சம் பெறும் பொழுது கணவன்மார்கள் எல்லாமே மனைவிய சார்ந்து நீங்க கண்டிப்பா இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா, சார் என்னுடைய ஹஸ்பண்ட் என் பேச்சே கேட்க மாட்டேங்கிறாரு, என்ன நல்லது சொன்னாலும் எனக்கு என் பேச்சு கேட்கல, மத்தவங்க யாராவது சொல்லிட்டா அவங்கள நம்புறாரு, நம்மள நம்பல அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஜாதகத்துல எப்படி இருக்குதுன்னு நீங்க பாத்துக்கணும். எப்பவுமே ஒரு குடும்பத்துல பிரச்சனைகள் வருது, கவலைகள் வருது, நம்மளால சம்பாதிக்கிற பணம் மிச்சம் பண்ண முடியல, நமக்கு நல்ல காரியங்கள் தடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய சுய ஜாதகம். இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப இது நம்ம பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் கோச்சாரப்படி. இந்த கோச்சாரப்படிங்கிறது ஒரு 30% நமக்கு ஒத்து வரும். இதை தன்னோட சுய ஜாதகத்தை எடுத்து நம்ம பார்க்கும் பொழுது முழு பலனா உங்களுக்கு தெரியும். அதனால உங்களுடைய முழு ஜாதகத்தை நீங்க எடுத்து அதனோட வழியில் நீங்க போங்க, கண்டிப்பா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்டிக்கு வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தருங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.